இன்னைக்கு சம்பாதிக்க தெரியாமன்னு கேட்டால் வேண்டியமா சம்பாதிக்கலாம், ஆனால் ஹலால சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா விளைக்கிறோம். சம்பாதிக்கிறது சின்ன விஷயம். இன்றைக்கு சில வாலிபர்கள் கேட்பாங்க, நான் ஒரு நாளைக்கு 50 1 லட்சமும் சம்பாதிப்பேன். சம்பாதிக்கிறது யார் சொல்லுங்க கஷ்டம் என்று? சம்பாதிக்கிறது சிம்பிள். எது கஷ்டம் தெரியுமா? ஹலால மாத்திரம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், யாக முக்கியமான விஷயம். எனவே சகோதரர்களே, ஹலால மட்டும் தேடி போறது அது ஒரு லேசான வேலை இல்லை. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நெருங்குகிற நேரம் ஒரு நல்ல மனிதர் ஹலாலான தொழிலை தேடி திரிவான். பஜாருக்கு போவான், பார்ப்பான், ஒன்றும் சரிப்பட்டு வரல. இன்னொரு ஊருக்கு போய் மாறி பார்ப்பான், சரிப்பட்டு வரல. வெளிநாட்டு ஒன்றுமே சரி வராது. கடைசியில் அவன் முடிவெடுப்பான்னு தெரியுமா? ஹலாலான தொழில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன். அந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு போய், ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் ஆடு கொஞ்சத்தை கொண்டு போய் அதை மேய்த்து கொண்டு பாலை கறந்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவன் லாஸ்ட் சாய்ஸ் அவர், லாஸ்ட் சாய்ஸ் வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை. தேடி தேடி பார்ப்பான், பசாருக்கு போய் பார்ப்பான், அந்த ஊருக்கு போய்த்து பார்ப்பான், இந்த ஊருக்கு போய்த்து பார்ப்பான். எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது. அவன் நெருப்பில் நடக்கிற மாதிரி, ஹலால தேடுறது நெருப்பில் நடக்கிற மாதிரி. அது இந்தியாவுக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை. எங்களோட சம்பாத்தியம் தூய்மை இல்லாமல் போவதற்குரிய ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு காலம் இருந்துச்சு, எங்களோட வருமானத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் எங்களோட மந்த்லி பட்ஜெட்டை போட்டோம். எங்களுக்கு ஒவ்வொருத்தரோட வருமானம் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறோம், ஒரு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், 2 லட்சம் சம்பாதிக்கிறோம். இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் உங்களோட வருமானம் எவ்வளோ. இப்போ நீங்கள் பட்ஜெட் போடுவீங்க, என்ன பிள்ளை எந்த ஸ்கூலில் வைக்கும், இன்டர்நேஷ்னலாக அது கவர்மெண்ட் ஸ்கூலாக, ரைட், எனக்கு வருமானம் இருக்குது, நான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வைக்கிறேன். எந்த கிளாஸுக்கு போடுறது, எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி கொண்டு போகணும், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி அமையணும், லஞ்ச் எப்படி இருக்கணும், டின்னர் எப்படி இருக்கணும், எங்களோட பயணங்கள் எப்படி அமையணும் என்பதை உங்களோட வருமானத்தை வச்சு தான் பட்ஜெட் போட்டாங்க. 1 லட்சம் வருமானம் வருதுன்னா ஒரு 75,000 எங்களோட பட்ஜெட் இருக்கும், 25,000 சேவிங். உதாரணத்துக்கு சொல்கிறேன், திடீர்னு நோய் வந்தால் மருந்து இருக்கும், அதுக்கு சேவிங் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு காலம். இந்த காலம் இன்றைக்கு மலையேறியாச்சு. இன்றைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? இந்த உலகத்து இன்றைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? ஃபெஸ்ட்டுக்கு பட்ஜெட் போடுறது. எனக்கு ஒரு லக்ஸரி வெஹிக்கிள் தேவை, அது மாதம் ஃபுல்லோ ஃபினான்ஸ் கட்டணும், எனக்கு ஊடு இப்படி இருக்கணும், என்னை புள்ள இங்கே படிக்கணும், எங்களோட ஒய்ஃபை கூட்டிக்கணும், வெளியே போகிறோன்னா இந்த ஸ்டைலில் தான் நான் வெளியே போகணும். பட்ஜெட் எல்லாம் போடுவாங்க. பட்ஜெட்டை போட்டு பார்த்தா எனக்கு ஒரு 3 lakhs தேவைப்படுது குறைஞ்சது. அட்லீஸ்ட் மந்த்லி எனக்கு 3 lakhs எனக்கு செலவு இருக்குது. இப்போ பாப்பார் வருமானம் எவ்வளோ? 1 lakh. இப்போ பட்ஜெட்டை போட்டதுக்கு போகிறது தான் வருமானத்தை பார்க்குறது. 1 லட்சம் தான் வருமானம், 3 லட்சம் பட்ஜெட். இப்போ உண்மையான மும்மிங்கிறன் என்ன செய்யணும்? சரி, ஒரு மனிதன் அடிப்படையில் ஒரு ஆசைக்கு நான் பட்ஜெட்டை போட்டு பார்த்தேன், 3 lakhs வருது, வருமானம் 1 lakh தான், 2 lakhs அங்கே குறையுது. அப்போ என்ன செய்யணும்? பட்ஜெட்டை மாற்றணுமா இல்லையா? பட்ஜெட்டை மாற்றணும். ஆனால் சில பெண்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் உள்ள மனைவிமார்கள், எல்லாரையும் சொல்லவில்லை, சில பெண்கள் பட்ஜெட்டை மாற்றுறதுக்கு அவங்க ரெடி இல்லை. அவங்க இன்றைக்கு போஸ்ட் லைஃப் ஒன்று வாழணும். இன்றைக்கி அவங்க தீர்மானிக்கிற ஹஸ்பண்ட் வர இன்ஸ்டாகிராமை பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கை பார்க்குறாங்க, டிக்டாக்கை பார்க்குறாங்க, அடுத்த வீட்டு பொம்பளோட கதைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு காலம் இருந்துச்சு, இந்த ஊரை விட்டு வெளியே போனால் தான் அடுத்த வீட்டு லைஃப் ஸ்டைல் விளங்கும். இப்போ காலின்னு வைங்களேன், இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொழும்புக்கு போய் நின்று ஒரு கிழமை ஒரு 1 month அங்கே நின்று அங்கேத்து லைஃப் ஸ்டைலில் பழவினா தான் அப்படி அங்கேத்து லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது. இல்லாட்டி வெளிநாட்டுக்கு நாங்கள் போய் துபாய்க்கு போய் அங்கே ஒரு 1 month ஸ்டே பண்ணிட்டு வந்தால் தான் தெரியும் துபாயில் லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கு இந்த காலி ஏரியா விட்டு தாண்ட தேவையில்லை, வீட்டுக்குள் இருந்து கொண்டு எங்களுக்கு தெரியும் கொழும்புற லைஃப் ஸ்டைல் எப்படி, துபாயில் லைஃப் ஸ்டைல் எப்படி, அதே மாதிரி யூகேல லைஃப் ஸ்டைல் எப்படி, அமெரிக்காவில் லைஃப் ஸ்டைல் எப்படின்றது இன்றைக்கி எல்லாமே வருது. இன்ஸ்டாகிராமில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, டிக்டாக்ல வருது. இந்த கல்யாணம் நடக்கிறது. முந்தி காலம் இருந்துச்சு, அந்தந்த ஊரில் அந்தந்த கலாச்சாரம் இருந்தது. அப்போ மார்க்கத்துக்கு முரணான கலாச்சாரம் எல்லாம் கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிப்பாட்டிட்டு வந்தோம். இன்றைக்கு சில கலாச்சாரங்களை புதிதாக உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னுதாரணமே இல்லை. இப்படியெல்லாம் செய்கிறீங்களே, அப்போ கல்யாணத்துக்கு முன் இப்படியெல்லாம் செய்கிறீங்க, எதை பார்த்து செய்கிறீங்கன்னு கேட்டால் இந்த கல்ச்சர் எங்கிருந்து வந்துச்சு? இல்லை இது இப்போ துபாயில் இப்படி தானே செய்கிறாங்க, இப்போ யூகேல இப்படி தானே. உனக்கு எப்படி தெரியும்? டிக்டாக்ல பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இப்போ இது ஹஸ்பண்ட்மாருக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் என்ன தெரியுமா? ஒய்ஃப் பிடிச்சி நிற்கிறா, ஏன் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் அமையணும், எங்களோட வாஷ்ரூம் இப்படி தான் இருக்கணும், எங்களோட வீடு இப்படி தான் இருக்கணும், நான் வெளியே போகிறேன்டால் நான் அப்படி ஒரு லக்ஸரி வாகனத்தில் தான் போகணும் அப்படின்னு நினைச்சதோட சகோதரர்களே, இப்போ ஹஸ்பண்ட் நிர்பந்தத்துக்குள்ளாகிறார். என்ன தெரியுமா? மனைவியோடு இவர் சரியான விருப்பம், சரியான அன்பாக இருப்பார், குடும்பத்தில் எல்லாரும் வசதியோடு வாழ்வார், இவர் மட்டும் நடுவில் சிக்கிக்கொண்டு மாற்றிக்கொண்டிருக்கிறார். வேறு ஆப்ஷனோடு இவருக்கு இல்லை. இப்போ மாதம் 3 லட்சம் சம்பாதிச்சாகும். இவர் அல்லாஹ் பயந்தவர், பள்ளிக்கு வாரவர், தேடுவார், ஹலாலான வழி எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் 1 லட்சத்தை தாண்டி வருமானம் வருதில்லை. ஒரு மாதம் டென்ஷன் இருப்பார்.
2வது மாசம் யோசனையில் இருப்பார். இப்ப ஷைத்தான் வருவான், ஏன்னா இவன் தேவையில் இருக்கிறான். ஷைத்தான் மனித உருவத்தில் வந்து சொல்லுவான், நீ என்னடா யோசிச்சு கொண்டு இருக்கிறாய், இந்த ஐட்டத்தை விற்றா உனக்கு மாதம் 5 லட்சம் வரும், அல்லது இந்த பிஸ்னஸை இந்த மெத்தடில் செஞ்சேன்டா மாதம் 10 லட்சம் வரும். என்ன தெரியுமா பாப்பா, என்ன தெரியுமா, ஓகே உண்மை தானே அப்பா, ரைட். திடீரென்று இவனுக்கு சல்லி வர ஆரம்பிக்கும், திடீரென்று இவன் ட்ரெக்கை மாற்றுறான், திடீரென்று போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறான், திடீரென்று ஹலாலான வியாபாரத்தை கூட ஹராமான மெத்தடில் செய்ய பார்க்கிறான். இப்போ என்ன நடக்குது, இவன் செய்ய வழி இல்லை. கேட்டால், ஏன் அப்பா நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இந்த ஹராத்தை செய்றீங்கன்னு கேட்டால், ஹஸ்ரத் வேறு ஆப்ஷன் இல்லை மூலம். இன்னைக்கு அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க தெரியுமா, வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை, அல்லாஹ் மன்னிப்பான். நான் மறுமையில் போன அல்லாஹ்ட்ட நான் எப்படியாவது காரணம் சொல்லுவேன். வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழணும் என்பதனால என்ன பட்ஜெட் கூடுது, அதனால் எப்படியோ சம்பாதிக்கணும்னு நினைப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விஷயத்துல முதலாவது நம்ம இருக்கணும். நாங்கள் இந்த உலகத்துல மனைவி பிள்ளை குட்டி சொந்தம் அப்படின்னு வாழ்றோம். மௌத்தா போனதுக்கு போறவங்க ரூஹா கைப்பற்றப்பட்ட யாருமே வரமாட்டார். பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், எல்லா பெண்களும் இந்த குணம் உடையவர்கள் அல்ல. மாஷாஅல்லாஹ் 95% பெண்கள் ஹஸ்பண்ட வருமானத்தை உணர்ந்து, தேவைகளை உணர்ந்து, ஹஸ்பண்டோட மிச்சம் கைகோர்த்து அந்த பட்ஜெட் அமைக்கக்கூடியவன். ஆனால் தாய்மார்கள், சகோதரிகளுக்கு சொல்றேன், தூய்மையான அந்த சம்பாத்தியம் உங்களோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும் என்றால், தூய்மையான வருமானத்தை மாத்திரம் நீங்களும் சாப்பிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்கணும் என்றால் உங்களோட பங்களிப்பு மிச்சம் அங்கே இருக்கும். பெண்களுடைய பங்களிப்பு ஆக முக்கியம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரா, அவரோட சந்தோஷமாக கதைச்சி பேசி அவரோட வருமானம் ஏதோ அதுக்குள்ள மாதிரி உங்களோட பட்ஜெட் அவர்கிட்ட சொல்லணும், அதுக்குள்ள மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளணும். அடுத்தவங்களை பார்த்து, வெளிநாட்டை பார்த்து, வெளியூரை பார்த்து, ஃபோனை பார்த்து, இன்ஸ்டாகிராமை பார்த்து, டிக்டாக்கை பார்த்து உங்களோட ஹஸ்பண்ட் அவருடைய கட்ஸை மீறி, அவருடைய சக்தியை மீறிய ஒரு பொறுப்பை நீங்கள் தலையில் கொண்டு போய் ஒப்படைச்சிங்கண்டா 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நீங்கள் அவரை ஒட்டோவாக அவரை நிர்பந்த அடிப்படையில் ஹராத்துக்குள்ளே தள்ளுறீங்க, எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வா. சில நேரம் சில பெண்கள் கேட்பாங்க, அவரும் ஆம்பளை தானே, அவரும் சம்பாதிக்கிறார் தானே, உங்களால் முடியாதுன்னு கேட்டதோட நீங்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகும். என்னடா இது, ஒரு வைஃப் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும்? இல்லை எனக்கும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிச்சு காட்டுறேன் என்று ஒரு ட்ரெக் மாதிரி இறங்கிட்டாரண்டா உங்களுக்கு விஷயம் நடக்கும். நீங்கள் கேட்குற வாகனம் வரும், நீங்கள் கேட்குற லைஃப் ஸ்டைல் அவர் தருவார், நீங்கள் கேட்குற ஸ்டைலில் வீட்டை கட்டி தருவார், நீங்கள் எந்த நாட்டுக்கு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிற சொல்லி அந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் ஒரு விஷயம், ஹராத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் ஹராத்து செய்கிறதுக்கு தூண்டிட்டீங்க நீங்கள். 2வது விஷயம், நீங்கள் தின்றது ஹராம், உங்களோட பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்குறது ஹராம். மௌத்தா போன என்ன நடக்கும்? மௌத்தா போன என்ன நடக்கும்னு கேட்குறேன். நாளைக்கு பின்னைக்கு கூட ஹஸ்பண்ட் கோடியில் சம்பாதிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் மௌத்தான்னு வைங்க, உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு வரப்போகுது, உங்களோட பிள்ளைகளுக்கும் பங்கு வரப்போகுது. வராசத்து சொத்துல, அந்த வராசத்து சொத்துடைய பேசிக்கே ஹராமே சகோதரர்களே, பேசிக் ஹராம். இன்றைக்கு போற காலம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்குகிற நேரம் தஸ்லீமுல் ஹாஸா வ ஃபுஷூஉத் திஜாரா. மறுமையுடைய அடையாளங்கள் 2 இருக்குது. ஒன்று, தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லிக் கொள்வாங்க. எனக்கு உங்களை ஏற்கனவே ஆல்ரெடி உங்களை பற்றி ஒரு அறிமுகம் இருந்தால் உங்களுக்கு சலாம் சொல்லுவேன், தெரியாது சலாம் சொல்ல மாட்டேன். இதுவும் மறுமையுடைய அடையாளம். 2வது சொன்னாங்க, ஃபுஷூஉத் திஜாரா, பிஸ்னஸ் வியாபாரம் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும்ட்டாங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் பறந்து கொண்டே இருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, காலையில் 8:30 9 o'clock மார்னிங்கில் பிஸ்னஸுக்கு ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியே போவார். அவர்கிட்ட பாட்டுக்கு பிஸ்னஸ் தொழில் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு 4 மணி 5 மணி ஆகும் வீட்டுக்கு வருவார். வந்து மனைவியோட கதைப்பாங்க, பிள்ளைகளோட கதைப்பாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க, உமா பாப்பா பார்ப்பாங்க, பள்ளிக்கு வருவாங்க, ஊர் பிரச்சனையை பார்ப்பாங்க. எல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கு அப்படி ஏழுமா? இன்றைக்கு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குதா? இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எந்த அளவுக்கு வியாபாரத்தில் திஜாரா பிஸ்னஸ் பறந்து இருக்குது என்றால், மக்கள் தேவை அதிகரிச்சிருக்கிறது என்றால், குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும், இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்மையில் ஏற்பட்ட இந்த டொலர் கிரைசிஸ், இலங்கை நாடு முன்னோக்கிய பொருளாதார வீழ்ச்சி, இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கே போயிடுச்சு. அவ்வளோ ஃபுல் லாஸ்ட். அதுக்கு பிறகு என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? உலகத்தில் எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினாங்க. கொரோனா காலத்தில் வந்து எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக லாக்டவுனில் எல்லாரும் வீட்டில், வாலிபர்கள் யுவதிகள் எல்லாம் ஃபோனை பார்த்து எத்தனையோ புது வியாபாரங்களை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எடுத்தாங்க, ஃபோனில் செய்யலாம். ட்ராப் ஷிப்பிங் எடுத்தாங்க, ஃபோனில் செய்யலாம். அதே மாதிரி வேறு கம்பெனிஸுக்கு இலங்கையில் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறது ஆன்லைனில், அதை சாய்ஸ் பண்ணினான். இப்போ இதை சாய்ஸ் பண்ணப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதில் ஹராமும் இருக்குது, ஹலாலும் இருக்குது, 2ம் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு UK கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், இலங்கையில் இருந்து கூட ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பேர் அசிஸ்டன்ட், இன்றைக்கி வெர்ச்சுவல் அசிஸ்டண்டாக நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மார்க்க வரையறைக்கு உட்பட்டு எல்லாமே இருக்குது. ஆனால்
எங்களோட வாலிபர்கள் யோதிகள் இன்றைக்கு எப்படி ஒர்க் பண்ணுறாங்கண்டா, இன்றைக்கு காலையில் 8:30 4:30 இலங்கையில் ஒரு கம்பெனியில் ஒர்க், அல்லது ஸ்ரீலங்காவில் பிஸ்னஸ். 4:30 முடிய ஒரு ½ அன் அவர் டைம் கூட ஆஃப் இல்லை, திரும்ப யூகே கம்பெனிக்கு வெயிட் பண்ணும். அது முடிய ஆஸ்திரேலியன் டைம் ஸ்டார்ட் ஆகும். மாறி மாறி 24 மணித்தியாலத்தில் குறைஞ்சது ஒரு 3 மணித்தியாலங்கள் கூட தூங்குறதுக்கு டைம் இல்லாமல், மனைவியோட பேசுறதுக்கு டைம் இல்லாமல், பிள்ளைகளோட தரபியாக்களை பார்க்கறதுக்கு டைம் இல்லாமல், நேரத்துக்கு தொழுது கொள்றதுக்கு டைம் இல்லாமல், சொந்த பந்தங்களை கவனிக்க டைம் இல்லாமல், பெற்று வளர்த்து ஆளாக்கிய உம்மா வாப்பாவுக்கு சுகம் இல்லை, டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போய் ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு டைம் இல்லாமல் இன்றைக்கு உழைச்சு கொண்டே இருக்கும். ஏன் உழைக்கிறோம்? ஏன் சம்பாதிக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சம்பாதிக்கிற காரணம் இந்த உலகத்தில் தன்னிறைவோடு ஒரு மனிதன் வாழணும். தன்னிறைவுன்னு என்ன? கிடைக்கிறத கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்துட்டான். நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாள் 1 லட்சத்தை அல்லாஹ் தர்றானா, அல்ஹம்துலில்லாஹ். ஏண்டா ஒரு மனிதன் இந்த உலகத்தில், நான் கேட்குறேன், நீ பாருங்க, நீங்கள் யார்கிட்டையாவது போய் பெரிய ஒரு கோடீஸ்வரன்ட்ட போய் கேளுங்க பாருங்க, உங்களுக்கு கோடியில் சொத்து இருக்குது, மாதாந்த வருமானம் இத்தனை லட்சம், கொழும்புல இத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வெளிநாட்டில் நிறைய கம்பெனியை நீங்கள் வாங்கி போட்டுருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்போ பிஸ்னஸை முடிக்க போகிறீங்கன்னு கேட்டு பாருங்க. நீங்கள் எப்போ பிஸ்னஸ் ஃபீல்டு ஒதுங்குவீங்கன்னு கேட்டு பாருங்க பாபு. யாராவது உங்களுக்கு டேட் சொல்லியிருப்பாங்களா? நான் வார வருஷத்துலேருந்து நான் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீட்டுக்காக போகிறேன், காதில் கேட்டுருக்குதா? யாரும் சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும், துபாயில் ஒரு கம்பெனி திறந்து இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 இயர்ஸில் வந்து அபுதாபிலே ஒன்று திறப்போம், இன்னொரு 2 இயர்ஸில் வந்து ஸ்ரீலங்காவில் நான் இருக்கிற கம்பெனி டபுள் ஆக்க போகிறேன்னுவான். அவருக்கு வயசு 75. உதாரணத்துக்கு 90 வயது பெரிய ஒரு தொழிலதிபர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் சொல்லுவார், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 இயர்ஸில் வந்து நான் இதை டெவலப் பண்ணுறேன்னுவான். இன்னும் 10 இயர்ஸில் 100 வருஷத்தை தாண்டி அவர் யோசிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஆசை வந்து பெரிய அளவில் இருக்கும். ஒரு பாக்ஸை வரைஞ்சி காட்டினாங்க, ஒரு மனிதன் ஆசை அவ்வளோ தூரம் இருக்குது, ஆனால் இடையில அவருடைய அஜல், துனியாவில் வாழ்றதுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அவகாசம் முடியுது, அவர் கபருக்கு போய் சேர்ந்து விடுகிறார். எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் கோடிக்கணக்கு சொந்தமான வாகனங்களை டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் திடீரென நெஞ்சு வலி வருது, ரைட் சைடு சிக்னலை போட்டு நிப்பாட்டுறாங்க, அப்படி கொஞ்சம் அந்த சீட்டில் சாயிறாங்க, ரூஹ போகுது. 3 கோடி வாகனத்துக்குள்ள ரூஹு போகுது. கையில் டெபிட் கார்டு இருக்குது, அதில் அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லட்சத்தில் கோடியில் காசு இருக்குது, கோடிக்கணக்கில் வீடு, 4-5 வாகனம் எல்லாமே இருக்குது. இது மனிதன நிலைமை. இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட வீட்டுடைய டீட், சொந்த வீடாக இருந்தால் எங்களோட பேருக்கு இருக்கும். ஒப்பினே போய் பார்த்தீங்கன்னா, டீடை போய் பார்த்தீங்கன்னா எங்களோட பேருக்கு இருக்கும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் சொந்தக்காரர். இதே மாதிரி இன்னொரு ஆஃப்டர் 50 இயர்ஸ், ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் வாழ்ந்த வீட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியாத இன்னொருத்தர் பேருக்கு அந்த டீட் இருக்கும். பத்தில்கள் ஐயாம உதாவிடுவோம். மனிதன் அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்குது. இன்றைக்கு எனக்கு சொந்தமானது நாளைக்கு இன்னொருத்தருக்கு சொந்தமாகும். இன்றைக்கு நான் லட்சத்தில் சம்பாதிக்கிறேன், எனக்கிட்ட ஒர்க் பண்ணின 1000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன் இன்னும் 10 வருஷத்துக்கு போன அவன் பெரிய கோடீஸ்வரன், நான் ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். இதான் இன்றைக்கி மனுஷன் நிலைமை சகோதரர்கள். அதனால தான் சொல்கிறோம், சல்லியை வச்சு, பணத்தை வச்சு, பொருளாதாரத்தை வச்சு நான் உசக்க நீ கீழே இப்படி ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் தூய்மையான சம்பாத்தியம் என்று வார நேரத்தில் கொஞ்சம் குறைவாக சம்பாதிச்சாலும், குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய பகுதி என்னென்னா, உங்களோட ஹஸ்பண்ட் என்னத்தை சம்பாதிக்கிறார், அவரோட தொழில் என்ன, அவர்கிட்ட வருமானம் என்ன, ஹஸ்பண்டோட வேண்டியதை ஷேர் பண்ணுற நீங்கள், எல்லா ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்கிற நீங்கள், உங்களோட ஹஸ்பண்டுடைய தொழில் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுவீங்க, ஹஸ்பண்டுடைய வருமானத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுவீங்க. இதாக முக்கியம். இது மார்க்கத்தில் தடை ஒன்று இல்லையே. ஏன்னா சில மனைமார்களுக்கு தன் ஹஸ்பண்ட் என்ன தொழில் செய்கிறாருன்ற அறிவு அவருக்கு இல்லை. உங்களோட மாப்பிள்ளை என்ன தொழில் செய்கிறாரு எனக்கே தெரியாதுவா. கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம்? 10 வருடங்கள்வா. நீங்கள் எப்பயாவது ஹஸ்பண்டை கேட்டிருக்கிறீங்களா? இல்லை அவர் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தொழில் என்ன என்பதை மனைவி கிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் சில ஆட்களோட கதைச்சி பாருங்க பார்ப்போம். உங்களோட பிஸ்னஸ் என்னன்னு கேட்டால் சில பிஸ்னஸ் சீக்ரெட்டுக்காக கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன செய்கிறேன், ஜெம் செய்கிறேன், மெத்தடை சொல்ல மாட்டாங்க. நான் என்ன செய்கிறேன், ஹார்ட்வேர் செய்கிறேன், மெத்தடை சொல்ல மாட்டான். நான் இம்போர்ட் பண்ணுறேன், மெத்தடை சொல்ல மாட்டாங்க. இது ஓகே, இது சரியா பிள்ளைன்னு பிறகு பார்ப்போம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா, தன்னை மனைவி கேட்டாலும் உனக்கு டைமுக்கு சாப்பிட தர்றேனா, பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேனா இல்லையா, உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னு ஒன்றும் இல்லை. அப்போ ஏன் உனக்கு திரும்ப ஏன் பிஸ்னஸை பற்றி உனக்கு கேட்கணும்? பேசாமல் வாயை பற்றி உனக்கு தாரனை சாப்பிட்டு கொண்டிருவாங்க. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ குழப்பம்.
கண்டிப்பாக நீங்கள் கூட ஹஸ்பண்ட தொழில் அவர் எப்படி சம்பாதிக்கிறார், எந்த மெத்தடில் வருமானம் வருது என்பதை பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. மனைவிமார்கள் ஹஸ்பண்ட்மாரோட சம்பாத்திய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நானமார்கள் தம்பிமார்களுடைய சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்துங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சம்பாத்தியத்தினோட வழி என்ன என்பதை தெரிந்து வைத்திருப்பது எல்லாரும் நல்ல வழியின்பால் போவதற்கு அது பெரிதும் உதவும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் நாங்கள்